டெங்கு கொசுவை ஒழிப்பதில் காட்டும் தீவிரத்தை விட டெங்கு காய்ச்சலால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையை மறைப்பதில் சுகாதாரத்துறையினர் தீவிரம் காட்டி வருவதாக காய்ச்சல் பாதிப்புக்குள்ளான மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். டெங்கு காய்ச்சலுக்கு நேற்று ஒரே நாளில் 4 குழந்தைகள் பலியாகியுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் சின்னகொல்லப்பட்டியை சேர்ந்த கட்டிட தொழிலாளி செல்வமணி என்பவரின் 8 வயது மகன் தருண் நேற்று உயிரிழந்தான். திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரைச் சேர்ந்த 6 வயது சிறுமி மகேஸ்வரி டெங்கு காய்ச்சலுக்கு பரிதாபமாக பலியானாள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தை அடுத்த பக்கிரிப்பாளையம் காலனியைச் சேர்ந்த ராகுல் என்ற 4 வயது சிறுவன் தருமபுரி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தான். மேலும் சேலம் சிறுவனின் தாயும் டெங்கு காய்ச்சல் பாதிப்புக்குள்ளாகி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஜோன்றம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சப்தகிரி என்ற சிறுவன் நேற்று தர்மபுரி மருத்துவமனையில் உயிரிழந்தான். அண்மையில் பெய்த மழை காரணமாக பல்கி பெருகி மக்களுக்கு சொல்லொன்னா துயரை கொடுத்து கொண்டிருக்கும் டெங்கு கொசுவை ஒழிக்க நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு டெங்குவால் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றிய விவரங்களை மறைப்பதிலும் டெங்கு காய்ச்சல் குறித்த மருத்துவ பரிசோதனை அறிக்கையை கொடுக்க மறுப்பதிலும் சுகாதாரத்துறையினர் ஆர்வம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய காய்ச்சல்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு கான்கிரீட்டான எவிடன்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் ஒரு 24 கேஸ்க்கு மட்டும் நமக்கு வந்துட்டு டெங்கு அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டா ரிப்போர்ட் வந்திருக்குங்க. ஒரு 2 டெத் வந்துட்டு மூளையில இன்ஃபெக்ஷன் இருந்து அதனால அந்த குழந்தைங்க வந்து இறந்துருக்குறாங்க. இன்னொரு லேடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க லாங் ஸ்டாண்டிங் லிவர் ஃபெயிலியர் கேன்சர் இருந்திருக்குது. ஸோ அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்துட்டு ஃபீவர் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஒரு உயிரிழப்பு நடந்திருக்குதுங்க. டெங்கு காய்ச்சலை மறைப்பதால் சேலத்தில் நாளுக்கு நாள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. சேலத்தில் நேற்றைய நிலவரப்படி 330 பேர் காய்ச்சலுக்கு சிகிச்சை எடுத்து வரும் நிலையில் ஒரே நாளில் காய்ச்சல் பாதிப்புக்குள்ளான 50 பேர் கூடுதலாக சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளனர். அதேபோல திருப்பூரில் டெங்கு காய்ச்சலுக்கு இதுவரை 3 பேர் பலியாகி உள்ள நிலையில் அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லை என்பது போன்ற தோற்றத்தை உருவாக்க காய்ச்சல் பாதிப்புக்குள்ளானவர்கள் வழக்கமாக அனுமதிக்கப்படும் தரைத்தளத்தில் உள்ள 24 மணி நேர சிகிச்சை வார்டில் அனுமதிக்காமல் படுக்கைகளை காலியாக வைத்துள்ளனர். டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை மட்டும் 2வது தளத்திற்கு மாற்றி நெருக்கடியான இடத்தில் வைத்து டெங்கு காய்ச்சலுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றது அரசு மருத்துவமனை நிர்வாகம் என்கின்றனர் நோயாளிகளின் உறவினர்கள். மன்னார்குடியில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட ஏராளமான குழந்தைகள், பள்ளி மாணவ மாணவிகள் கொசுவலை பாதுகாப்புடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தின் மேற்கு மண்டல பகுதிகளில் டெங்கு காய்ச்சலின் தாக்கம் அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் டெங்கு வைரஸை பரப்பும் ஏடிஸ் கொசு உற்பத்தியை தடுப்பதை விட்டுவிட்டு மாவட்ட வாரியாக டெங்கு காய்ச்சல் குறித்து தகவல் வெளியாவதை தடுப்பதில் சுகாதாரத்துறை கவனம் செலுத்தி வருவதாக புகார் எழுந்துள்ளது. மக்கள் மழைநீர் தேங்காத வண்ணம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு விழிப்புடன் இருந்தால் மட்டுமே டெங்கு கொசு உற்பத்தியை ஒழித்து டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த முடியும். பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் வினோத் மற்றும் வேல்ராஜ்.